மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். யாழில் மேலும் 2 மனித புதைகுழிகள் இருக்கலாம். சோமரத்ன ராஜபக்ஷ திடுக்கிடும் தகவல். யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாகியுள்ள செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துடன் தொடர்புடையதாக மேலும் 2 மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. மரண தண்டனை கைதி லான்ஸ் காப்ரல் சோமசுந்தரம் ராஜபக்ச இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி சோதனை சாவடி அருகே உள்ள கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியில் இன்னமும் கண்டறியப்படாத புதைகுழிகள் இருக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார். 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள் மற்றும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் குறித்து ஏற்கனவே பலமுறை தகவல்கள் வழங்கியிருந்ததாகவும், ஆனால் அவை குறித்து இதுவரை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனுடன் தொடர்புடையதாக அவரது மனைவி மூலம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களிலும் சுயாதீன விசாரணை கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக அதிகாரிகள் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அவரை சந்தித்து மேலதிக தகவல்களை பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. சோமரத்ன ராஜபக்ச இந்த விடயங்கள் தொடர்பில் மேலதிக தகவல்களை வெளியிடுவதற்கு தனது பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும் நிலை இருப்பதாகவும், அதனால் தன்னை சுயாதீன சாட்சியாளராக விடுவிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த புதிய தகவல்கள் தற்போது யாழ் மனித உரிமை மற்றும் சட்ட விசாரணை வட்டாரங்களில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய சஹ்ரான் குழுவின் முக்கிய சாட்சியங்களாக கருதப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ரகசியமாக அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் ஐஸ்வர்ய குணரத்னே இந்த விடயத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் குறித்து பொலிஸ் அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். வெள்ளவத்தையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் சஹ்ரான் குழு எடுத்ததாக கூறப்படும் சத்தியப்பிரமாண காட்சிகள் தொடர்பான டிவிஆர் தரவுகள் அழிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 தாக்குதல் நடந்த தினமே குறித்த டிவிஆர் கைப்பற்றப்பட்டதாகவும், ஆனால் அது 2020 ஜனவரி 24 மட்டுமே அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இடைப்பட்ட காலத்தில் சுமார் 9 மாதங்கள் தரவுகள் பாதுகாப்பாக கையாளப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அனுப்பப்பட்ட ஹார்ட் டிஸ்கில் எந்த தரவு மீட்க முடியாத நிலையில் இருப்பதாக அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் முக்கிய விசாரணை தகவல்கள் இழக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் குறித்த டிவிஆர் சட்டப்படி பதிவு செய்யப்படவோ அல்லது நீதிமன்ற சாட்சியாக முறையாக சமர்ப்பிக்கப்படவோ இல்லை எனவும் குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தற்போது சட்ட வட்டாரங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பாதாள உலக தொடர்புகள் ஜனாதிபதி செயலக அதிகாரி கைது. போலி கடவுச்சீட்டு விவகாரம் தீவிர விசாரணையில். போலி கடவுச்சீட்டு தயாரிப்பு குற்றச்சாட்டின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தின் உயரதிகாரி ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சந்தேக நபர் பாதாள உலக தலைவர் கரந்தனிய ராஜுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பாதாள உலக தலைவர் கஹேல் பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினருக்கும் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணை அறிக்கைகளின்படி கைது செய்யப்பட்டவர் 2023ஆம் ஆண்டு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரக பிரிவில் பணியாற்றிய காலத்தில் இந்த போலி கடவுச்சீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் கொலை செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் வாக்கு மூலத்தை அடுத்து வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட தீவிர விசாரணையில் சந்தேக நபர் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவர் கண்டியில் வசிப்பவர் எனவும் நீண்ட விசாரணைகளின் போது பல பாதாள உலக குற்றவாளிகளுக்காக போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டுள்ள தகவல்களும் வெளிவந்துள்ளதாக விசாரணை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் அரச நிர்வாகத்தில் ஊடுருவிய குற்றவியல் தொடர்பாக குறித்து கடும் கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி 427 தீப்பந்தங்கள் ஏற்றம். மக்கள் எழுச்சி நிகழ்வு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி உரிமை பந்தம் என்ற பெயரில் அமைதி வழி மக்கள் எழுச்சி போராட்டம் நேற்று மாலை செம்மணி சந்தியில் அணையா விளக்கு திடலில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. நிகழ்வில் செம்மணி பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளில் இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
இதனுடன் 1999 ஆண்டுக்கு முன்னர் நடைபெற்ற அகழ்வில் மீட்கப்பட்ட 15 எலும்புக்கூடுகளையும் சேர்த்து மொத்தம் 427 எலும்புக்கூடுகளை நினைவுகூரும் வகையில் 427 தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் அணையா விளக்கு தூவிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது. மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பங்கேற்றவர்கள் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். இலங்கையின் அரச வருமானம் 2026 வீழ்ச்சி அடையும் என நிதி அமைச்சு எச்சரிக்கை. ஸ்ரீலங்காவின் ஒட்டுமொத்த அரச வருமானம் 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் குறைவடையும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உட்பட அரசின் மொத்த வருமானம் 2025 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% இருந்த நிலையில் அது 2026 ஆண்டில் 15.8% வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஆண்டில் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து ஒருமுறை கிடைத்த வரி வருமான உயர்வு ஏற்பட்டிருந்தது. அதன் பின்னர் வருமான சேகரிப்பு இயல்பான நிலைக்கு திரும்பியதே இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணமாக நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடி காலத்தில் அரசு வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 8.4% குறைந்திருந்தது என்றும் அது உலகிலேயே மிக குறைந்த மட்டங்களில் ஒன்றாக இருந்ததாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் வரி ஆளுமை கொள்கைகள் மூலம் வரி அடிப்படை விரிவடைந்துள்ளதாகவும் வரி ஏய்ப்பு மற்றும் வரி இழப்புகளை குறைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மத்திய கிழக்கு பிராந்திய புவிசார் அரசியல் சூழ்நிலைகள், உலகளாவிய வர்த்தக மாற்றங்கள் மற்றும் எரிசக்தி சந்தை தடங்கல்கள் போன்ற காரணங்களால் எதிர்கால வருமான இலக்குகளை நிலைநிறுத்துவது சவாலாக இருக்கும் என நிதி அமைச்சு எச்சரித்துள்ளது. அம்பாறை மாவட்ட வைத்தியசாலைகளில் 24 மணித்தியால அடையாள வேலைநிறுத்தம் அறிவிப்பு. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் கடமையாற்றும் சுகாதார ஊழியர்கள் இன்று காலை முதல் 24 மணித்தியால அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த சுகாதார ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கிழக்கு மாகாண சபைக்குட்பட்ட அம்பாறை மாவட்ட வைத்தியசாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்று காலை 6:30 மணி முதல் நாளை காலை 6:30 மணி வரை சுழற்சி முறையிலான நோய் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். சங்கத்தின் பொதுச் செயலாளர் தம்பிட்டியே சுகதானந்த தேரர் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து அறிவித்துள்ளார். இதன் பிரதிகள் சுகாதார அமைச்சர், மாகாண சுகாதார அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து நிர்வாகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. தமது நீண்டகால நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக இதுவரை 11 முறை எழுத்துப்பூர்வமாக அறிவித்தும் உரிய பேச்சுவார்த்தை அல்லது தீர்வு கிடைக்கவில்லை என சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் சங்கம் எச்சரித்துள்ளது. முக்கிய கோரிக்கைகளாக விடுமுறை நாட்களுக்கான கொடுப்பனவுகள் மீள வழங்குதல், பதில் கடமை நியமனங்களை நிரந்தரப்படுத்தல், பதவி உயர்வு நடைமுறைகளை சீரமைத்தல், 5 நாள் வேலை வாரத்தை அமுல்படுத்தல், பணியாளர் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு திருத்தம் ஆகியவை முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனால் அம்பாறை மாவட்ட மருத்துவ சேவைகளில் தற்காலிக பாதிப்பு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. திமுக கூட்டணியை உடைக்க சதி முயற்சி, என்னை பகடைக்காயாக்கினர் என திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியை உடைக்கும் வகையில் தன்னை பகடைக்காயாக பயன்படுத்த சதி முயற்சிகள் நடைபெற்றதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்த போது, திமுக தலைமையிலான கூட்டணிக்குள் குழப்பம் உருவாக்கும் நோக்கில் சிலர் திட்டமிட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அதற்காக தன்னுடைய பெயரும் கருத்துக்களும் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் கூட்டணி கட்சிகளுக்கிடையே நம்பிக்கையை உடைக்கும் வகையில் தகவல்கள் திருப்பி பெறப்பட்டதாகவும் இதன் மூலம் அரசியல் சதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் சந்தேகம் தெரிவித்துள்ளார்.
எனினும் திமுக கூட்டணியின் உறவு வலுவாகவே உள்ளது என்றும் இத்தகைய முயற்சிகள் எதுவும் கூட்டணியை பாதிக்க முடியாது என்றும் திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசியல் ரீதியான தவறான புரிதல்களை உருவாக்கும் முயற்சிகள் சில தரப்பினரால் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவற்றை மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த பரபரப்பு பேட்டி தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கனிமொழி கடும் விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகம் குறித்து அரசியல் கேள்விகள் எழும் நிலை. தமிழக அரசியல் சூழலில் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் குற்றச்செயல் சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற சூழலில் ஆட்சியின் செயல்திறன் குறித்து மக்கள் கேள்வி எழுப்பும் நிலை உருவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சில சம்பவங்களை குறிப்பிடும் வகையில் சட்டம் ஒழுங்கு நிலை சீர்குலைந்துள்ளதாக கூறி கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் என வலியுறுத்தியும் உள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அரசின் முதன்மை கடமை எனவும் அவர் பேசியுள்ளார். இதனிடையே தமிழக அரசியல் வட்டாரங்களில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாகவும் விவாதங்கள் எழுந்துள்ளன. குறிப்பிட்ட அரசியல் சூழ்நிலைகளில் அதன் நிலைப்பாடு மற்றும் எதிர்கால பங்கு குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்த கருத்துக்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆளும் தரப்பு சார்பில் அதிகாரப்பூர்வமாக விளக்கங்கள் இன்னமும் வெளிவந்திருக்கவில்லை. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். தியாகதீபம் திலீபனின் நினைவு நாள். இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கு திகதி மாற்ற கோரிக்கை. தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவு நாளையொட்டி இசைஞானி இளையராஜா நடத்தவுள்ள வெளிநாட்டு இசை நிகழ்ச்சியின் திகதியை மாற்ற வேண்டும் என உலகத் தமிழர் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. அறிக்கைகளின்படி 2026 செப்டம்பர் 26ஆம் திகதி ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நாளில் தியாகதீபம் திலீபன் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுவதால் நிகழ்ச்சி திகதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தியாகதீபம் திலீபன் தமிழீழ உரிமை கோரிக்கைகளுக்காக 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் என்பதும் அவரது நினைவு நாள் உலகம் முழுவதும் வாழும் ஈழத் தமிழர்களால் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்படுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அந்த நாளில் பொது நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்ற சமூக உணர்வை மதிக்கும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திகதியை மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வேண்டுகோள் இசைஞானி இளையராஜாவின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் உலக தமிழ் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் முடிவு எடுக்கப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் கலை கதம்பம் தமிழ் கலைகளின் சங்கம விழா சிறப்பாக நடைபெற்றது. லண்டன் சகானா அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் கலை கதம்பம் என்னும் பண்பாட்டு நிதி திரட்டும் நிகழ்வு நேற்று லண்டனில் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. இசை எல்லைகளை தாண்டி இதயங்களை இணைக்கிறது. Initially, we have funded $100,000. Osteosarcoma is a rare cancer, and the symptoms can be surprisingly ordinary: pain, swelling, and limping. தமிழர்களின் பாரம்பரிய கலைமரபுகளை போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கர்நாடக இசை பாடல்கள், பரதநாட்டிய நடன நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் பாரம்பரிய தாளவாத்திய இசை நிகழ்ச்சிகள் என பல்வேறு கலை வடிவங்கள் ஒரே மேடையில் அரங்கேற்றப்பட்டிருந்தன. வெம்பிளியில் உள்ள ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தமிழ் கலைகளின் அழகையும் ஆன்மீகத்தன்மையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. கலைஞர்களின் நேர்த்தியான இசை, நடன வெளிப்பாடுகள் மற்றும் வாத்திய திறமைகள் பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. யாழ்ப்பாண கம்ஃபர்ட் கேர் ஹோம் ஹாஸ்பிஸ் அமைப்புக்கு ஆதரவாக நிதி திரட்டும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் சகானா அறக்கட்டளையின் இயக்குனர் புனிதராஜா ஆனந்த் அவர்களின் சிறப்புரையும், குழந்தைகள் மற்றும் இளம்பெருவு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் ஏமி மிச்சல் அவர்களின் விசேட உரையும் இடம்பெற்றிருந்ததோடு சகானா அறக்கட்டளையின் பணிகள் குறித்து, நமது சமூகத்தில் இத்தகைய பணிகளின் தேவைகள் குறித்து மிக ஆழமான கருத்துக்களை அந்த உரைகள் வழங்கியும் இருந்தன. அத்தோடு சமூக நலனையும் கலை வளர்ச்சியையும் இணைக்கும் இந்த முயற்சிக்கு பலரும் தங்களது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. எமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentetta welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore,
and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.